நீங்க பிஎஸ்எம்எஸ் ஸ்டூடெண்டா? டைப்ஸ் ஆஃப் பிளானிங் ஃபார் பிஎஸ்எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பிஎஸ்எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா எப்படி பிளான் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் பிளானிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், டாக்டிக்கல் பிளானிங், ஆபரேஷனல் பிளானிங், கண்டின்ஜென்சி பிளானிங். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னா லாங் டேர்ம் விஷன். எக்ஸாம்பிள், பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு என்ன பண்றது? பிஜியா, கிளினிக்கலா, ரிசர்ச்சா, ஃபார்மசூட்டிகல்ஸா, இல்ல பிசினஸா, ஆண்டர்பிரினர்ஷிப்பா அப்படின்னு டிசைட் பண்றது தான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். டாக்டிக்கல் பிளானிங்னா மீடியம் டேர்ம் கோல்ஸ். லைக் நான் நெக்ஸ்ட் 1 இயர்ல எம்டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி உட்காந்து படிக்கிறது, இது டாக்டிக்கல் பிளானிங். ஆபரேஷனல் பிளானிங் அப்படின்னா டெய்லி டாஸ்க் லெவல். எக்ஸாம்பிள், இன்னைக்கு 2 hours குணப்பாடம் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரிப்பேர் பண்ணது, அப்புறம் டெய்லி ஒர்க் லிஸ்ட் போட்டு ஃபாலோ பண்றது தான் ஆபரேஷனல் பிளானிங். கண்டின்ஜென்சி பிளானிங் அப்படின்னா லைஃப்ல எல்லாமே பிளான் பண்ணி போகாது. ஸோ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், இல்ல சிலபஸ் சேஞ்ச் ஆனா என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்தா என்ன பண்ணுவோம், இல்ல பேஷண்ட் பிராக்டிஸ் டிலே ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் பிளான் வச்சுக்கிறது கண்டின்ஜென்சி பிளானிங். இந்த மாதிரி பிளான் பண்ணி உங்க ஜேர்னியை மூவ் பண்ணுங்க.